ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வைத்திருப்பவருக்கு ஆதார் நிறுவனம் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கான கான்டாக்ட் கார்டு அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி உங்களுக்கான கான்டாக்ட் கார்டு எடுக்கிறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆதார் தரப்புல இருந்து புதிய ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப் நீங்கள் கெட் பண்ணியிருப்பீங்க. இதில் உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஜிட்டல் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆப் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்க மொத்த ஆதாரமே நீங்கள் அந்த ஆப்பில் ஸோ எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேனேஜ் மல்டிபிள் ஆதார் ப்ரொஃபைல் இன் சிங்கிள் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது அந்த சிங்கிள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா ஆதார் டீட்டெயில்ஸுமே நீங்கள் மெர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப் பற்றி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த ஆப்பில் பார்த்தா ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. மை கான்டாக்ட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஆதார் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆதார்னு. இப்போதைக்கு பீட்டா வெர்ஷன் போயிட்டுருக்கு, டெஸ்டிங் ப்ராசஸில் இருக்குது. பட் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர் அப்டேட் வில் இன்க்ளூட் பீட்டா வெர்ஷன் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. பீட்டாவில் டெஸ்டிங் வெர்ஷன் போயிட்டுருக்கு. விரைவில் எல்லாருக்குமே ஸோ நார்மல் வெர்ஷனுக்கு வரும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்டர் ஆதார் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ எம் ரெடி வித் மை ஆதார்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டினியூன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ சிம் கார்டில் இருக்க மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ண கேட்கும். சென்ட் எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டிங் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர் வரைக்கும் அதுவாக அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் போயிட்டு கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க இனிஷியேட் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி ஐயை பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான ஆதார் ரெடி ஆகிடுச்சு, ப்ரொசீட்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான பின் நம்பர் செட் பண்ண சொல்லும். ஏதாச்சும் 6 டிஜிட்கான புதிய பின் நம்பரை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மில் போயிட்டு திரும்ப அதே பின் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஓப்பன் ஆகிடும். நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான புதிய ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் டேப் டு ரிவீல் யுவர் ஆதார் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் இன்ஃபர்மேஷன், உங்கள் நேம் என்ன எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாரி பாருங்கள், இதில் மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு செகண்டாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல மை ஆதார் அப்டேட், அதாவது உங்களுக்கான ஆதார் அப்டேட் எல்லாமே நீங்களே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை விரைவில் கொண்டு வராங்க. மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், மெயில் ஐடி இதெல்லாம் நீங்களே கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாரி இந்த ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும். இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும். அதுக்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேருங்க. ஸோ மொபைல் நம்பர் ஆப்ஷன்ஸ்லாம் லைவில் இருக்குது. ஸோ ஆதார் அப்டேட் மட்டும் விரைவில் உங்களுக்கு வரும். மற்றதெல்லாம் நேம் அப்டேட், அட்ரஸ் அப்டேட், மெயில் ஐடி அப்டேட் விரைவில் பொதுமக்களுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன புதிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒருக்க பாருங்கள். மை கான்டாக்ட் கார்டு அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த மை கான்டாக்ட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு QR கோடு மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஃபோன் கேமரா அண்டு ஸ்கேன் த QR டு சேவ் கான்டாக்ட். அதாவது ஸோ இந்த QR கோடை மற்றவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் பெயர், உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி இந்த 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு ஷேர் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த QR கோடு யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா இதில் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்கள் பெயர் என்ன, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன, அதாவது ஆதாரில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் காமிக்கும். மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா மெயில் ஐடி காமிக்கும். இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே அவங்க ஈஸியாக சேவ் பண்ணுறதுக்கு இந்த QR கோடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராச்சும் மொபைல் நம்பர் ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த QR கோடை சென்ட் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு உங்கள் எல்லா டீல்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த
புதிய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மை கான்டாக்ட் கார்டு அப்படின்ற மாரி ஒரு புதிய ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த QR கோடு மூலமாக வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே, அதாவது உங்களுடைய அட்ரஸாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஃபாதர் நேமாக இருக்கட்டும், வேறு எந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஆதார் நம்பராக இருக்கட்டும், எதையுமே வந்து பார்த்தா ஷோ ஆகாது. ஒன்லி உங்கள் நேம், அதேமாரி வந்து பார்த்தா உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வியூ கான்டாக்ட் அப்படின்ற மாரி காமிச்சிச்சு உங்கள் கான்டாக்ட் வந்து சேவ் ஆகும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான ஒரு புதிய ஆப்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி வந்து பாருங்கள், ஷேர் ஐடி அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை செலக்டிவாக ஷேர் பண்ண விருப்பம் இருக்குது. எனக்கு வந்து பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் கொடுக்க விருப்பம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஆப் வந்து பார்த்தா இப்போதைக்கு டெஸ்டிங் ப்ராசஸில் இருக்குங்க. விரைவில் எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்குமே உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும். எல்லா சர்வீஸுமே நீங்களே வீட்டிலேருந்தே சேஞ்ச் பண்ணலாம். இப்போதைக்கு புதிய சர்வீஸாக மை கான்டாக்ட் கார்டு அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷன்ஸை மட்டும் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.